புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க வித் ஆர்ஜே வருணன் ஆப்வியஸ்லி ஆர்ஜே சௌமியா. அதேனா ஆப்வியஸ்லி ஆர்ஜே சௌமியா. உங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சௌமியா. நீங்க வரலனால டென்ஷன் ஆயிருவாங்க நேரம். நல்ல நீங்க வந்து என்ன காப்பாத்துறீங்க. ஆப்வியஸ்லி ஆர்ஜே சௌமியா நோனே அதுதான் என் பேர்னு நினைச்சுக்க போறாங்க. என்னதான் இருந்தாலும் நாம இப்போ கொஞ்சம் வந்து ஒழுங்கா பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு வருண். சரி ஓகே, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க வந்து இப்படி இருக்கீங்க இல்லையா, நீங்க ஒரு 30 வருஷம் ஒரு 40 வருஷம் கழிச்சு எப்படி ஆயிடுவீங்க? அதெல்லாம் ஏன் இப்ப கேக்குறீங்க? இல்லங்க, நம்மளுக்குலாம் வந்து காலம் போக போக நம்ம எல்லாம் வயசாயிடுவோம் இல்லையா. இப்ப இருக்கிற இந்த ஒரு இளமை வந்து அப்ப இருக்காது. ஆனா கண்ணதாசன் சார் பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே காலம் கடந்து இளமை ஆயிட்டே இருக்கு. காலம் வயசே இல்லையே. இல்ல, அதுதாங்க சொல்ல வரேன். காலம் போக போக இளமை ஆயிட்டே வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் கண்ணதாசன் பாடல்கள் தான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி, இம்மார்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வயசே ஆகாதான், அவங்களுக்கு வந்து டெத்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லையா. அப்படிதான் வந்து அவரோட பாடல்களும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பா காலம் கடந்து நினைச்சு நிக்குதுனாலே வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. எக்ஸாக்ட்லி, பட் அது மட்டும் சொல்லிட்டே இருந்தா இல்ல. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல கவிதையா சொல்லுங்க. அவரோட சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல் தன்னை தந்து தியாகியாகலாம், ஊருக்கு என்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கு என்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். இது பாத்தீங்கன்னா வந்து மனிதன் என்பவன் அப்படிங்கிற ஒரு பாடல், சுமை தாங்கி அப்படிங்கிற ஒரு படத்துல ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டு, மனிதன் என்பவன். அந்த பாட்டு தானே. எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ பெருசா வந்து கண்ணதாசன் அவர்களை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு அவரோட பர்த்டே இல்லையா? கண்ணதாசன் அவர்களுடைய பர்த்டே. சோ இவரை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நிஜமாவே ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமா, அவங்க யாருன்ற சஸ்பென்ஸ் வச்சிடலாம். நம்ம 8 மணிக்கு வந்து அவங்கள வந்து ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து சிம்பிளா வச்சிட்டீங்க இல்லையா, யோகா பண்ணாமா. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆசனங்களை மாலை நேரத்தில் செய்ய வேண்டும், வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்குங்க. ஆனால் இந்த ஆசனத்தை நாம் காலையில் செய்யும் பொழுது நமக்கு அதிக நன்மை கிடைக்கும். காலையில் நமக்கு நம்முடைய மனது இயல்பாகவே ஒரு அமைதி நிலையில் இருக்கும், மனம் ஓர்ம நிலையில் இருக்கும். இந்த மனோநிலையில் நாம் ஆசனங்கள் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை சற்று அதிகமாக இருக்கும். அதனால் ஆசனங்களை காலையில் செய்வது அதிக சிறப்பு. இப்பொழுது இந்த ஆசனங்களில் ஒரு எளிமையான ஆசனத்தை தெரிந்து கொள்வோம். இந்த ஆசனத்துடைய பெயர் ஏகபாத ஆசனம். இதை விருட்சாசனம், நின்றபாத ஆசனம் என்ற பெயரும் நாம் செய்து வருகிறோம். இப்பொழுது இந்த ஆசனத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏகபாத ஆசனம் என்பது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இதற்கு நேராக நின்று கொள்ள வேண்டும். 2 கால்களும் சேர்ந்திருக்க வேண்டும். கைகள் தொடையை ஒட்டி, கைகள் இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து ஏகபாத ஆசனம் செய்ய இருக்கிறோம். நம்முடைய வலது கால் இயல்பான நிலையிலே இருக்க வேண்டும். இடது காலை மட்டும் உயர்த்தி உள்ளங்கால் பகுதி நம்முடைய வலது உள்தொடையை தொட்ட நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிலைக்கு கால்களை கொண்டு வந்த பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் மேலே உயர்த்தி 2 உள்ளங்கைகளையும் வணக்கம் சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நிலையில் கண்கள் திறந்த நிலையில் ஒரு 5 சுவாச நேரம் இதே நிலையில் மூச்சை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்களை மூடக்கூடாதுங்க. ஆரம்ப நிலையில் கண்களை மூடி செய்யும் பொழுது நமக்கு நம்முடைய பேலன்ஸை இழப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கண்களை திறந்து செய்யலாம். சப்போஸ் உங்களால் அதிக நேரம் பேலன்ஸ் செய்ய முடியலன்னா கண்களை திறந்து சற்று தூரமாக பார்த்தீர்கள் என்றால் கொஞ்ச நேரம் நம்மால் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த ஆசனத்தை நன்கு பயின்ற பிறகு கண்களை மூடி இந்த ஆசனத்தை செய்யலாம். இடது காலால் ஆசனம் செய்யணும்னு சொன்ன அதே மாதிரி வலது காலை மாற்றி செய்யும் பொழுதுதான் ஏகபாத ஆசனம் நமக்கு முழுமை பெறுகிறது. இப்பொழுது ஏகபாத ஆசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். இயல்பான நிலையில் நின்று கொள்ள வேண்டும். இப்போ 2 கால்களும் சேர்த்து இயல்பான நிலையில் நில்லுங்க. சரி, இப்போ இந்த நிலையிலிருந்து உங்களுடைய இடது காலை உயர்த்தி வலது உள்தடைய தொடக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைங்க. இடது காலை மேலே தூக்கி வலது உள்தொடைய தொடக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய
இடது குதிங்கால் உங்களுடைய ஜனன உறுப்பை தொடக்கூடிய அளவுக்கு மேல் நோக்கி வந்திருக்கணும். இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே உங்களுடைய 2 கைகளையும் மேலே தூக்கணும். உயர்த்தி வணக்கம் சொல்வதை போல உங்கள் உள்ளங்கைகளை சேருங்க. கைகளை சேர்க்கும் பொழுது உங்களுடைய முழங்கை மடங்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 முழங்கைகள் நேராக இருக்கணும். கண்களை மூட வேண்டாம். ஒரு 5 சுவாச நேரம் உங்கள் மூச்சை கவனிங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. கால்களையும் இயல்பான நிலைக்கு கீழே கொண்டு வந்துடலாம். சரி, இப்பொழுது மீண்டும் இதே ஆசனத்தை வலது காலால் செய்ய இருக்கிறோம். இப்போ மீண்டும் உங்களுடைய வலது காலை உயர்த்தி உங்களுடைய இடது உள்தொடையை தொடக்கூடிய அளவுக்கு மேலே உயர்த்தி வைங்க. உங்களுடைய குதிங்கால் உங்களுடைய ஜனன உறுப்பை தொடக்கூடிய அளவுக்கு மேலே வந்திருக்கணும். பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ மூச்சு எடுத்துக்கிட்டே உங்களுடைய 2 கைகளையும் மேலே உயர்த்தி வணக்கம் சொல்ற மாதிரி சேருங்க. ஹேண்ட்ஸ் அப். உள்ளங்கைகளை நல்ல வணக்கம் சொல்ற மாதிரி சேர்த்து வச்சிருக்கணும். இப்போ கண்களை மூடாமல் ஒரு 5 சுவாச நேரம் மூச்சை கவனிங்க. 1 2 3 4 5. இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை இயல்பான நிலை கொண்டு வாங்க. கால்களையும் இயல்பான நிலைக்கு கொண்டு வந்துடலாம். இப்பொழுது ஏகபாத ஆசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த ஆசனம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்னதாக யார் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது? ஹை பிபி, லோ பிபி இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆசனத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள். இந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு மன ஓர்மை, திட சிந்தனை கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஆசனம் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வாக அமையும். அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மன ஓர்மையை இந்த ஆசனம் செய்து அவர்களால் அடைய முடியும். அடுத்ததாக இந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை மேலோங்கும், முகம் பொலிவு பெறும், உடலில் இருக்கக்கூடிய வாயு தொந்தரவுகள், நரம்பு தளர்ச்சி இந்த ஆசனம் செய்யும் பொழுது சரியாகிறது. இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம்தான் ஏகபாத ஆசனம். இந்த ஆசனத்தை தினம் தினம் செய்வோம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். ஓகே, பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு கிடைச்சாச்சுப்பா. உங்களுக்கு கிடைச்சிருச்சா? எனக்கும் கிடைச்சது. நான் காலையிலேயே கண்ணதாசன் பாடல் கேட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த யோகாலாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சிச்சு. சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் உட்காந்து எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யோகா மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்கள ரொம்ப பெட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிளான் பண்ணுறேன். நம்ம ஷோவை பற்றி கொஞ்சம் திட்டமிட்டாதான் நல்லா போகும் எல்லாமே. எதுக்காக பிளான் பண்ணணும் பாஸ்? எதுக்காக திட்டமிடணும்? ஏற்கனவே நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டதில்ல, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நீங்க வடிவேலோட ரசிகர் அப்படிங்கறத பதிவு பண்றீங்களா? பட் இருந்தாலும் அது கரெக்டான கருத்து இல்லையா? திட்டமிடுதல் இல்லனா வந்து எல்லாமே கன்ஃபியூஷன்ல கேயாஸ்ல முடிஞ்சிரும். அது ரொம்ப சரிதான். இதத்தான் வந்து இலசை சுந்தரம் சார் சொல்ல போறாரு. பட் டீடைலா சொல்ல போறாரு. ஓகே, திட்டமிடுதல் பத்தியா? ஆமா, பார்க்கலாம். எந்த துறையிலும் சிகரங்களை தொட நினைக்கிறவர்கள் தங்களுடைய செயலை சரியாக திட்டமிடுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். திட்டமிடுவதை சரியாக நிறைவேற்றுகிறோமா என்பதை கண்காணிக்க வேண்டும். திட்டமிடுதல் சரியாக நடந்துவிட்டாலே செயல்பாடுகளில் ஒரு வேகம் வரும். அதை கண்காணித்து கொண்டே போனால் நிச்சயமாக நாம் வெற்றிக்கனியை பறிக்கலாம். ஆனால் திட்டமிடுவதிலேயே குழப்பங்கள் வந்துவிட்டால் எதை செய்ய போகிறோம், இதை எதற்காக செய்கிறோம், இது எப்படி செய்ய வேண்டும், இதனால் பின் விளைவுகள் என்ன, அப்படி வந்தால் அவைகளை எப்படி எதிர்கொள்ளலாம், எல்லாவற்றையும் யோசித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த திட்டமிடுதலில் அதிகமான கற்பனையோ அல்லது அதிகமான பேராசையோ ஊடாடிவிடக்கூடாது. யதார்த்தம் என்ன, இதை அப்படியே நிறைவேற்றினால் என்னென்ன காரியங்கள் நடக்கும், இதை எப்படி முழுமையாக திட்டமிடுவது, எப்படி தொடங்குவது, எப்படி அதை வளர்த்துவது, எப்படி நிறைவுக்கு கொண்டு செல்வது, எல்லாவற்றையும் ஒரு சார்ட் தயார் பண்ணிடணும்.
அவர்கள் எந்த தொழிலை எந்த வேலையை செய்கிறவராக இருந்தாலும் திட்டமிடுதல் என்பது எல்லா அலுவலர்கள் நீங்கள் பார்த்தால் 3 மாத பணிகளை திட்டமிடுவார்கள். நாங்களெல்லாம் வானொலியிலே இயக்குநராக வேலை பார்த்தவர்கள் 3 மாதத்துக்கு பிறகு என்ன நிகழ்ச்சி போக வேண்டும் என்பதை இன்றைக்கே திட்டமிடுவோம். 3 மாதங்களுக்குரிய நிகழ்ச்சிகள் என்ன நேரத்தில் என்ன நிகழ்ச்சி, அதில் என்ன மாற்றங்கள் எல்லாமே தெளிவாக அச்சடிக்கப்பட்டு வந்துவிடும். அதுவும் முன்னாலே வானொலி என்று ஒரு இதழ் இருந்துச்சு, இடையில நின்று போனது. அதில் 3 மாதங்களுக்கு பின்னாடி வருகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அச்சடித்திருப்பார்கள். அப்போ அதற்கு முன்னாடியே எவ்வளோ காலம் திட்டம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள். அப்போ 6 மாதத்துக்கு வந்து திட்டம் போட்டால்தான் அந்த இதழ் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு இதழ், அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருப்பார்கள். அதில் நாடகம் என்றால் அது என்ன நாடகம், அந்த தலைப்பு முதல் கொண்டு சொல்லணும். முடிந்தால் நடிகர்களையும் அதில் குறிப்பிட வேண்டும் வானொலி இதழில். அப்போ பல நாட்களுக்கு முன்னாலேயே இந்த திட்டமிடணும். அதில் வேடிக்கையான ஒரு சம்பவம் கூட ஒன்று உண்டு. எங்களுக்கு ஒரு இயக்குனர் இருந்தார், துரைவன் என்று. இந்த திட்டமிடுதல் சரியாக நடந்து விட்டதா என்று நாடகத்துறை, இசைத்துறை, எல்லா துறையை சேர்ந்தவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து அவரவர்கள் துறைக்கான திட்டங்களை கொடுப்பார்கள். அதில் நாடகத்துறையிலிருந்து வந்தவர் ஒரு தேதியில் ஒளிபரப்பாக போகிற நாடகத்தின் பெயரை குறிப்பிடவில்லை. அதற்கு பதிலாக பின்னர் அறிவிக்கப்படும் என்று எழுதியிருந்தார். ஆனால் துரைவன் விட்டுவிடவில்லை. எப்படி பின்னால் அறிவிக்கப்படும் என்று சொன்னால் இந்த இதழ் என்னத்திற்கு? எனவே அச்சிட்டாச்சுன்னா பின்னால் அறிவிக்கப்படும்னா அதே தலைப்பிலே ஒரு நாடகத்தை ஒளிபரப்புங்கள் என்றார். திட்டமிடுதலில் அவ்வளவு தெளிவு இருக்க வேண்டும். அந்த திட்டமிடுதல் வேறு திசையை பார்த்து போகாமலும் கண்காணித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்விளைவு ஏற்பட்டுவிடும். அதுக்காக ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்வார்கள். ஒரு அரசன் இருந்தான், அவனுடைய தலைநகரத்திலே எலி தொல்லை ரொம்ப அதிகம். அமைச்சரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணான், இந்த எலிகளெல்லாம் ஒழிக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு. அவர் ஒரு யோசனை சொன்னார். நாட்டிலே இருக்கிற பிரஜைகளெல்லாம் அவரவர்கள் வீட்டிலே இருக்கிற எலிகளை கொண்டு வந்து அரண்மனையிலே ஒரு இடத்திலே அதை சேர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அழியுங்கள் அழியுங்கள் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொண்டிருந்தால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். எனவே எலிகளை கொண்டு வந்து அதற்கென்று ஒரு நிர்வாகத்தை அமைத்து அவர்களை ஒப்படைத்து அந்த எலிகளை எல்லாம் இவர்கள் மொத்தமாக அழித்து விடுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு. அப்போது அமைச்சர் யோசனை சொன்னார், எல்லாரும் சும்மா கொண்டு வந்து ஒரு எலியை கொடுத்துட்டு போங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதை கூட நிறைவேற்ற மாட்டார்கள் நம்முடைய மக்கள். அதனால் ஒரு ஊக்குத்தொகை ஒன்று கொடுப்போம். ஒரு எலியை கொண்டு வந்து கொடுத்தால் 5 ரூபா. அந்த காலத்தில் வராகன் என்று சொல்வார்கள். ஒரு வராகன் கிடைக்குன்னு சொன்ன உடனேயே அவங்கவங்க மெனக்கிட்டு வீட்டில் உள்ள எலியெல்லாம் பிடிச்சி பொறி வச்சு பிடிச்சி இங்கே கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எலிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 3 மாதம் ஆச்சு. அப்போ கூடிய வரை எலியெல்லாம் குறைஞ்சிருக்கணும்ல, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு. அரசருக்கு ஒரே ஆச்சரியம், 3 மாதங்களாகியும் இன்னும் எலி வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் 4 மாதம் வருது, அப்புறம் வருது. அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார், என்னையா இது கூடவே வந்துக்கிட்டே இருக்குன்னு. அமைச்சர் விசாரித்தார் ஊருக்குள்ளே போய். அப்போ தான் ஒரு வேலை நடந்திருக்கு. என்ன தெரியுமா? ஒரு எலியை கொண்டு கொடுத்தால் ஒரு வராகன் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அடுத்த நாள்லேருந்து பல பேர் வீடுகளில் எலியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலி பண்ணையே வச்சுட்டான். எதுக்கு வேலைக்கு போகணும்? அது பாட்டு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். 4 எலியை கொண்டு போய் கொடுத்தா 4 வராகன் ஆகிப்போச்சுன்னு. ஆக எலி ஒழிப்புக்காக போடப்பட்ட திட்டம் எலியை வளர்க்கிற திட்டமாக மாறிவிட்டது. அதனால தான் சொன்னார்கள், திட்டமிடுகிற இடத்தில் இருக்கிற அதிகாரிகள் கூட இது கடைக்கோடி மக்களுக்கு போகின்ற போது என்ன விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுவதால் தான் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். நாமும் முயற்சிப்போம்.
சௌமியா, அவர் திட்டமிடுதல் பற்றி சொல்லிட்டே இருந்தார்ல, அந்த சைக்கிள் கேப்ல நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். ஓகே, என்ன பண்ணீங்க? நம்ம சித்த வைத்தியர் அருண் வந்து என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். குப்பை மேனி இலை இது வந்து ஒரு மகத்துவம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பெரிய மூலிகை, அகத்திய மலையில தான் கிடைக்கும், அது மாதிரிலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நம்ம சென்னையில் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும், எல்லா குப்பை தொட்டிக்கு பக்கத்துலையும் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையும் வளரும். இந்த மாதிரி குப்பை மேனி இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிலாம் படுது இல்லையா, அது மேலே போட்டால் வந்து சரியாயிரும் புண்ணலாம் சீக்கிரமா. ஆமா, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து குப்பை கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிராமப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிபட்டுச்சுன்னா அப்படியே போயிட்டு அந்த குப்பை கீரை இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னுவாங்க. அப்படியே போவாங்க, அப்படியே பறிப்பாங்க, அப்படியே வச்சிருவாங்க. தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருந்தால் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம தான் வந்து ஒரு காட்டன் எடுத்துட்டு ஒரு மருந்து எடுத்துட்டு உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் தெரியல அப்படிங்கிறதுனால தான் சித்த வைத்தியர் அருண் குப்பைமேனியை பற்றி இப்போ சொல்ல போகிறாரு. பார்க்கலாமா? வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூலிகை குப்பைமேனி. குப்பைக்காட்டிலலாம் வளரக்கூடிய ஒரு மூலிகைனால இதற்கு குப்பைமேனின்னு பேர் வரும். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குப்பைமேனி. பேர் குப்பைமேனி அப்படிங்கிறதுனால இதுக்கு எதுவும் யூஸ் இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. மிகச்சிறந்த பழங்களை தரக்கூடிய மூலிகைகளில் குப்பைமேனியும் ஒன்று. இதற்கு இன்னொரு பேர் கூட உண்டு, பூனை வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரை காமிச்சா பூனை வந்து வணக்கம் போடுற மாதிரி ஒரு செய்கையை காட்டும். அந்த வேர்லேருந்து வரக்கூடிய நெடியை தாங்க முடியாமல் அது கால்களை இப்படி தூக்கக்கூடிய ஒரு செய்கையை காட்டுறதுனால இதற்கு பூனை வணங்கி அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. பொதுவாக அதை எல்லாருக்குமே சிரங்குக்கு பயன்படுத்தக்கூடிய வழக்கம் உண்டு. சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஸ்கேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரங்கு, கை விரல் இடுக்குகள்லையும் உடம்பு முழுக்க வரக்கூடிய சிரங்குகளுக்கு இந்த குப்பைமேனி இலையையும் உப்பையும் அரைச்சி அந்த சிரங்கு இருக்கிற பகுதியில் பூசும் பொழுது சிரங்கு சரியாகிறதுக்கு ஒரு 2 நாட்களே குணமாகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குணமாகும். குப்பைமேனி சாறு, அதை இலைச்சாறு, உப்பு ரெண்டையும் அரைச்சி பூசும்போது சொறி சிரங்கு குணமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னும் இதனுடைய இலைச்சாரை வந்து உள்ளே குடிக்கும்போது மிகச்சிறந்த கோழை அகற்றியே அது செயல்படும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுறதுல மிக முக்கியமான ஒரு மூலிகை அது வந்து பயன்படும். குழந்தைகளுக்கு வந்து 5 மில்லியிலேருந்து 10 மில்லி அளவு இந்த இலைச்சாரை வந்து பயன்படுத்த முடியும். இந்த இலைச்சாறு வாந்தி உண்டாக்கும் செய்கை உடையது. அதனால் அளவு அதிகமாகும் போது வாந்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மையே இதற்கு உண்டு. அதாவது வாந்தியிலையும் அந்த சளி தான் வெளியே வரும், பயப்பட வேண்டியதில்லை. பெரியவர்களாக இருந்தால் ஒரு 30 மில்லி வரைக்கும் இந்த இலைச்சாரை வந்து குடிக்க முடியும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிணிகளுக்குமே இந்த இலைச்சாரும் நல்ல பலனை அளிக்கக்கூடியது. அதாவது வீசிங் பேஷண்ட்டு, ஆஸ்துமா நோயாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாமே இந்த இலைச்சாரை வந்து அவ்வப்போது அருந்தி அந்த வீசிங் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த குப்பைமேனி வந்து பயன்படும். புண்களை ஆற்றுவதற்கும் இந்த குப்பைமேனியை வந்து பயன்படுத்தலாம். இந்த குப்பைமேனி இலைச்சாரை சிறு சிறு புண்களில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த புண் ஆறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குப்பைமேனி இலை பொடியையும் நம்ம பயன்படுத்தலாம். குப்பைமேனி நிழல் உலத்தில் உலர்த்தி அந்த பவுடரை தேங்காய் எண்ணெயில் குழச்சி புண்ணில் போடும்போதும் அந்த புண் ஆகுறதற்கும் வாய்ப்பு இருக்குது. தோல் நோயாளிகள்னு சொல்லும்போது அந்த சிரங்கு, புண்கள் இரண்டுக்குமே இது மிகச்சிறந்த ஒரு குணத்தை தரும். இலையை பவுடர் பண்ணி நிழல் உலத்தையெல்லாம் பவுடர் பண்ணிக்கணும். எப்போவுமே இலையை வந்து பொடிக்கும்போது நிழலில் உளுத்திக்கணும். நேரடியாக சூரிய ஒளியில் உலர்த்தக்கூடாது, அதனுடைய சத்துக்கள் எல்லாம் வீணாகிடும். அதனால் நிழல் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி அதை நம்ம சாப்பிடும்போதும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிணிகள் எல்லாமே குணமாகும். இலைச்சாறுக்குரிய பலன்கள் சொன்ன மாதிரியே இலை பொடியாகவும் பயன்படுத்தலாம். எப்போவுமே இலை கிடைக்காது அப்படிங்கிறவங்க இலையை நிழல் உலர்த்தி குப்பைமேனி இலை பொடியாக அதை பயன்படுத்தலாம். 3 மாதம் வரைக்கும் அதை வச்சுருந்து பயன்படுத்த முடியும். இப்போ வெளியில் கடைகளில் வாங்கும்போது 1 வருஷம்னு போட்டிருப்பாங்க. 1 வருஷம் வரைக்கும் அந்த இலை பொடியெல்லாம் செயல்பாட்டில் இருக்காது. 3 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் அவ்வப்போது நம்மளே பொடிகளை பயன்படுத்துகிறது தான் மிக சிறப்பானதாக இருக்கும். இது நம்ம வீட்டை சுற்றி வளரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மூலிகை தான். அதனால் இதை நம்மளே எடுத்து இலைச்சாராகவோ இல்லை பவுடராகவோ பண்ணிக்கிட்டோம்னாலே இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிணிகள்லேருந்து இதிலேருந்து வெளியில் வர முடியும். புண்ணு ஆற்றுவதற்கும் சிரங்கை குறைப்பதற்கும் மிகச்சிறந்த மூலிகையாகவும் இது வந்து பயன்படும். இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மலக்கட்டு நீங்குவதற்கும் இந்த மூலிகையை வந்து பயன்படுத்த முடியும். இந்த மூலிகையை அரைத்து ஒரு சிறு எலுமிச்சை அளவு உள்ளே சாப்பிடும்போது நல்ல மோஷன் போகிறதுக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் போகிறதுக்கும் இந்த மூலிகை வந்து சிறப்பாக பயன்படும். சிறு குழந்தைகள் மலம் கழிக்க முடியாமல் சிரமப்படும் பொழுது ஆசன வாயிலேயே இந்த இலையை அரைச்சி ஒரு திரி மாதிரி திரித்து ஆசன வழியாக சொருகும் போதும், இப்போது நவீன மருத்துவத்தில் நிறைய மாத்திரைகள் இருக்குது ஆசன வாயில் வைக்கிறதுக்கு. அதை விட மிக சிறப்பாக இந்த குப்பைமேனி இலையை வந்து அரைச்சி பூசும்போது உள்ள ஆசன வாயில் சொருகும்போது மலம் நல்லா கழியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த குப்பைமேனி இலையை சாறு எடுத்து அதை விளக்கெண்ணையோட லேசாக மிக்ஸ் பண்ணி மூச்சோட கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கோழி இறகுல அதை எடுத்து அந்த குப்பைமேனி இலைச்சாரையும் வேப்பனையும் மிக்ஸ் பண்ணதை அந்த கோழி இறகுல எடுத்து தொண்டையில் தடவும் போதும் அந்த மூச்சோட சிரமப்படக்கூடிய குழந்தைகளுக்கு வாந்தி உண்டாகி அந்த சளி வெளியேறி
அந்த மூச்சு தடை நீங்கும். அதாவது மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அளவில் இருந்தாலும் இந்த வேப்ப எண்ணெயும் குப்பைமேனி இலைச்சாறையும் கலந்ததை கோழி இறகுகளை எடுத்து நம்ம தொண்டையில் தடவும் போது வாந்தி உண்டாக்கி அந்த மூச்சு திணறல் சரியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த குப்பைமேனி இலையை விளக்கெண்ணெயில் தாளித்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் வரைக்கும் அந்த தாளிச்சதை காலையில் மட்டும் உண்டுட்டு வந்தோம்னா உடம்புல சேரக்கூடிய குத்து வாயுன்னு சொல்லுவோம், அங்கங்கே குத்தல் ஏற்படுத்தக்கூடிய வாயுவும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காயகற்ப மூலிகையாகவும் பயன்படும். 48 நாட்கள் விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிடும்போது ஒரு காயகற்ப மூலிகையாகவும் பயன்படும். மேனி அப்படிங்கனாலே உடலை சொல்லுவோம். மேனி நலம் பெற இந்த குப்பை மேனியை பயன்படுத்தி பயன்பெறுவோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயத்த எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது இல்லையா? கரெக்ட். இப்போ யாவது இந்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே ஃபாலோ பண்ண மறந்துடக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இன்னைக்கோட அவள் தான் இப்போ டெம்பரரி ஃபைல் அப்புறம் டிலீட் அது மாதிரி போயிடாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம தான் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்மளுக்கு அடுத்து கூட இன்னொரு ஜென்ரேஷன் வரும் இல்லையா? அவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். பட் எனிவே நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வரப்போகுது. கண்டிப்பா கண்ணதாசன் அவர்கள் பற்றி பேசுறதுக்காக 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவங்க யார் அப்படின்ற சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் பண்றதுக்கு ஒரு குட்டி பிரேக் தேவை. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று